ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 49 அதிகாரம் 15 வசனம். ஐசையா சாப்டர் 49 verse 15. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என்னுடைய பிள்ளைகளே, நம்மை மறவாத ஒரு தேவன் இருக்கிறார். We have a God who will never forget us. People may forget you. Your parents may forget you. Your friends may forget you. But my Lord God will never forget you. That is what he says. Because he is compassionate towards you. He is a God of compassion. He doesn't care about what people say about you. He doesn't care about what people talks about you. But he is a God who is compassionate towards you. He cares for you. இந்த உலகத்துல ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை அவள் இரக்கமில்லாமல் மறந்து போகிற ஒரு சூழ்நிலை வரலாம். தன்னுடைய பிள்ளைக்கு அவள் இறங்காமல் போகலாம். தன்னுடைய பிள்ளை அவள் மறந்து போகலாம். தன்னுடைய பிள்ளை மேல் அவள் கோபத்தினாலேயோ அல்லது ஏதோ ஒரு வெறுப்பினாலேயோ அந்த பிள்ளையை அவள் தூக்கி எறிந்து விடலாம். அவளுடைய சூழ்நிலை ஒருவேளை அந்த பிள்ளையை தூக்கி எறிகிறதான ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். பட் ஆனா நம்முடைய தேவன் நம்மை மறப்பதில்லை. The word of God says, a mother who nurses the child may forget the child without compassion. They don't have the heart to love the child. They don't have the heart to care for the child. They don't have the heart to nurse the child. But my Lord Jesus, he loves you. He cares for you and he nurses you. He cares for you in every situations of your life. நம்முடைய ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு தேவைகளை சந்தித்து அற்புதங்களை செய்கிறவர். நீங்க அவருடைய பிள்ளை. நீங்கள் அவருக்காக வாழுகிறவர்கள். நீங்கள் அவரால் உருவாக்கப்பட்டவர்கள். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்தான் உங்களுக்கு உயிரை கொடுத்தார். He is the one who has given his life for you. You need to trust in our Lord Jesus Christ. You need to believe in him. He will never forget you. He will never forsake you. He will never leave you. He will always be with you. He will protect you. He will take care of you. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த உலகத்துல நீர் எங்களுக்கு இறங்குகிற தேவன், எங்களை மறவாத தேவன், எங்களுக்கு எப்பொழுதும் உதவி செய்கிற தேவன், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். உம்முடைய கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். உம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கண்ணீரை துடைத்தருளும். உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்தருளும். அற்புத அடையாளங்களை செய்தருளும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.